हेलो सर। सर जी ये ब्रिज अलाउड नहीं है। बट गूगल मैप शो इज नो अलाउड ब्रिज तमिलनाडु। हाँ तमिल ब्रो தேங்க்யூ. இந்த காலவ படத்துலலாம் ஒரு சீன் வரும்ல, அதெல்லாம் வந்து எங்கே எடுத்திருப்பாங்க? இங்கே தானே. रहने दो बेटा, मेरा बेटा ऐसा आप लोग है ना, अरे पाव नहीं चाहे इंता चप्पल नहीं बाबा नहीं नो ऐसा ஹியூமனிட்டி பண்ணுறவங்களாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் லவ். நம்ம எதிர்பார்க்காத லவ் கொஞ்சம் நேரத்தில் வச்சுருந்தா நிறைய கிடைக்கும். ஹலோ காய்ஸ், இது வந்து டே 15. நம்ம வந்து இப்போ தேவக்குண்ட் வாட்டர் ஃபால்ஸில் நேற்று போனோம். நேற்று போய் பார்த்துட்டு எங்கள் வீட்டை வந்து ஸ்டேருக்கு வந்தாச்சு. பட் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஹெவி ரெயின். கொஞ்சம் கூட அதை வந்து அசரவே மாட்டேங்குது. நான் கூட ஓவரால் லைட் ரெயினாக இருந்தால் கூட நம்ம வந்து ரெயின் கோட்லாம் மாட்டிட்டு போயிடலாம். பட் ஹெவி ரெயினில் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் வண்டி வந்து அங்கே நிற்கிது, நம்ம வந்து இங்கே நிற்கிறோம். ஸோ இப்போ வந்து மும்பை போகணும். மும்பை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 4 hours ட்ராவல். ஆக்சுவலாக 4.5 hours ட்ராவல். ஒரு 100 கிலோமீட்டர் 4.5 hours ட்ராவல் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அப்போ ரோடு வந்து மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஹோப்ஃபுல்லி இந்த டாஸ்க்கை வந்து எப்படியாச்சும் கிடக்கணும். ஏன்னா இன்றைக்கி 4 மணிக்கு வந்து வேர்ல்டு ட்ராவலர் ஹரிணிக்கு வந்து ஃப்ளைட்டு மும்பை டு சென்னை. அது சென்னை போகணும். ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சு. பட் பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ 8 o'clock இருக்கும். ஸோ இப்போ தான் கிளம்பலான்னு ஒரு பிளானு. பார்ப்போம் என்னென்ன நடக்குது வந்து நேற்று நீங்கள் பாருங்கள். மாதாஜி இருக்கான். வெரி மாதாஜி. பாய். रहने दो बेटा, मेरा बेटा ऐसा आप लोग है ना, अरे पाव नहीं चाहे इंता चप्पल नहीं बाबा नहीं नो ऐसा बस अच्छा रहने का वापस. अच्छा है ना? हाँ सुपर. हाँ सुपर सुपर. तो आने वाला है ना वापस? आप लोग आता है ना? हाँ बारा इन्नोर रोटी और कितना आदमी है तो इतना ओके ओके भरपूर है. वो भी है ना ये आज लाइट लगाने का लाइट ओके ओके करंट ओके ओके हाँ आज पशु तो लादी तक आता का है कि नहीं. बाय 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 ओके टाटा हाँ टाटा टाटा. உட்காருங்க நீங்கள் உட்காருங்க. दिल्ली कारण या कारण हाँ ओके हाँ भैया भाई ये थैंक यू धारावी ओके ओके. टाटा है टाटा वो लड़का ओके ओके ओके. इधर धारावी टाटा ओके. ये है फोटो देख फोटो है. हाँ श्योर. सही. ஸோ இதான் உங்களோட ஸ்டே. ये अपना है, ये लड़का, ये बहू है. ओके आई विल कॉल यू. हाँ हाँ इधर से कॉल लगाने का. हाँ अपा ஹியூமனிட்டி பண்ணுறவங்களாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் லவ். நம்ம எதிர்பார்க்காத லவ் கொஞ்சம் நேரத்தில் வச்சுருந்தா நிறைய கிடைக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு அன்புக்காக நான் வந்து சீக்கிரமே ஹிந்தி கற்றுப்பேன். சண்டை போடுறதுக்காக இல்லையாச்சும் அன்புக்காக வச்சு கற்றுக்கணும்ல. ஏன்னா என்ன சொல்கிறாங்க சீரியஸாக புரியல. ஒரு 4 வார்த்தை நான் கற்றுக்கிட்டேன்னா அது வந்து
அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்க நிறைய சொல்கிறாங்க, பட் எதுவும் நம்மளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. போவோம் நினைக்கிறேன், இல்லை போக முடியுமா? ஓகே 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 தேங்க்யூ ஓகே பை. ஸோ அவங்க தான் வந்து குல்கர்னி நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணவங்க. ஃபுட்டு எல்லாமே இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ இதில் அவங்க நம்பர் இருக்கும், சுகானந்தியா குல்கர்னி அவங்க நம்பர் இருக்குது. ஸோ தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்டேலேருந்து நியர்லி வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தான் அவங்க கடை. சாப்பாடு வந்து ஒர்த்தாக உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எனி டைம் வேணும்னா தேவகுண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த குல்கர்னி அணுகலாம். செம்மையாக செஞ்சு கொடுப்பாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, அப்புறம் வழியே கிடையாது, நம்ம போய் தான் ஆகணும். ஸோ அந்த சைடு பின்னாடி சைடு தான் போகணும். ஸோ தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் விட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த சைடு போனால் 3 கிலோமீட்டர்ஸில் தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸு, நம்ம இந்த சைடு வந்து மெயின் ரோட் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோம். லைக் இன்றைக்கி வந்து நம்ம தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடணும்னா சத்தியமாக நம்மளால் வந்து வாட்டர் ஃபால்ஸை பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹெவி ரெயின். நம்ம வந்த போதே வந்து பார்க்க முடியாதுன்னா சொல்லியிருந்தாங்க. பட்டு நம்ம வந்த நாளில் கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தது. அதனால வந்து வாட்டர் ஃபால்ஸை பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து அக்ரெசிவாக இருந்திருக்குங்க. அது வந்து அவ்வளோ அக்ரெசிவாலாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸு. பட் அதுவே அக்ரெசிவாக இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள். இப்போனா எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும்னு கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து மும்பை தெரிகிற அளவுக்கு அது வந்தாச்சு. இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் காட்டுது மும்பை. ஆனால் மழை மட்டும் இன்னும் நிற்கவே இல்லைங்க, கொஞ்சம் கூட நிற்கல. மனசாட்சியே இல்லாமல் போயிடுச்சு. முத்துலாம் எங்கே போனான்னு தெரில. அந்த போயிட்டுருக்கான். ரோடு சூப்பராக இருக்குது. பைபாஸ் ஸ்டார்டிங் ரோடு வேறு சூப்பராக இருக்குது. தமிழ் ப்ரோ, தேங்க்யூ. ஹரிணி, ஹரிணி, ஹாய், சே ஹாய். ஹலோ. ஜாலியாக இருக்கான்ற, ஜாலியாக இருக்கா? கண்டென்ட் கந்தசாமி அவர்களே. இல்ல அது போட்டோம். நான் அங்க வேணாம் 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 சொன்னா கேளுங்க. வந்து நான் சோலோவாக போயிட்டுருக்கேன். முத்து வந்து வரத்துக்கு டிலே ஆகும். ஆக்சுவலாக 2 பேரையும் தான் விட்டோம். விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டெர்மினல் 1 or 2 டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு நீங்கள் இது வந்து நாங்கள் போனது டெர்மினல் 1, ஆனால் போக சொன்னது வந்து டெர்மினல் 2. இந்த சென்னை மாதிரிலாம் வந்து மும்பை ஏர்போர்ட் இல்லைங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் சுற்றி சுற்றி பார்த்தேன். அப்புறம் நான் வந்துட்டு சொல்லிட்டேன், டே என்னால் முடியாது, நீ போய் விட்டுட்டு வந்துரு, டிராஃபிக்கில்
நீ ஸ்பீடாக போகிற, உன் பின்னாடி டிராஃபிக் இல்லைன்னா என்னால் வர முடியல, போயிட்டு வந்துடும் மச்சான் அப்படின்னேன். சரி நீ போய் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடு, போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா. ரெஸ்ட் எடுன்னு மச்சான் சொன்னதுக்கு தான் இப்போ வந்து நான் வந்து 10 இருக்குது. பரவாயில்ல, இப்பயும் தாரா பீச் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் இருக்குது. இதுதான் ஒரு அனுபவம் தான். இந்த காலா படத்துலலாம் ஒரு சீன் வரும்ல, அதெல்லாம் வந்து எங்கே எடுத்திருப்பாங்க? இங்கே தானே இந்த காலா படத்தில் வந்து சீன்லாம் ஏதாச்சும் ரெஃபீல் பண்ணலாம். ஆனால் உள்ளார போனால் முத்திடுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. இந்த மாதிரி ரோடு தான் நினைக்கிறேன். இதோ லைக் இது ஒரு ஏதோ ஒரு புகைப்படம் இருக்கிறது. ஆம்புலன்ஸா? ஸோ இப்போ வந்து இந்தியன் கேட்வே ஆஃப் இந்தியா அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ட்ரைவ் போகலான்னு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சுன்னா இது கேட்வே வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குமா தெரியல. பட்டு நிறைய ட்ரைவ் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி யோசித்தேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆல்ரெடி வந்து நிறைய ட்ரைவ்லாம் அப்படியே பிரித்து டிராஃபிக் அப்படியே பிரித்து மேயும். நம்மளை நிப்பாட்டுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஐடிசி சோலா. இப்போ இதான் அந்த கிராண்ட் ஐடிசி சோலா மும்பை. நம்மளை வந்து போலீஸ் நிப்பாட்டுறதுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. ஏன்னா ஹெல்மெட் இருக்குது. நான் க்ளவு போடலன்னு அவங்க கொடுத்தாலும் கொண்டு வரேன். அதனால் அதுக்கெலாம் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. பிரச்சனை கிடையாது. இப்போ ரூட்டு தான் பிரச்சனை. இதே முட்டு வந்திருந்தானா இந்த இடத்துல நான் பறந்துருப்பேன். ஒரு மராட்சி லேட் ஆகுதா, அதனால் கொஞ்சம் ரைட்டு போயிருக்கேன். இது என்ன ஸ்க்ரீன் சேவர் மாதிரி கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து இந்த அப்பாடி வீடெலாம் எங்கே இருக்கு? மெரைன் டிரைவ். பயங்கர ஒரு வாகனாக இருப்பாங்களோ. நானே தட்டி சுற்றி போட்டுருக்கேன். கிதறுனா எனக்கு என்னடா தெரியும். அந்த ஃபுல்லாக பயப்படவே இல்லை. வந்து வண்டியில் விழுந்துட போலையே. நான் ஏறிட்டேன். ஆட நாயே. கரெக்டாக விட்றேன். இப்போ தான் சொன்னேன். ஹலோ. Yep, that's me. You're probably wondering how I ended up in this situation. सर जी ये ब्रिज अलाउड नहीं है. But Google Maps shows it. No allowed. This board, Sing board, bridge start. Okay. This not allowed. No, but जीपे बराबर है. but I am going to Gateway. But this is shown in. This way straight. Okay. This not allowed bridge. Okay. Okay. Two-wheeler not allowed in this bridge. But there is no. Board Sing board is starting to bridge. Okay. Okay. Board Sing board. I am very sorry, sir. I did not see it. Sorry. License issue. I am sorry, sir. I did not see it. गलती मत करो. Okay.
5,000 is fine. ஓகே. Oh, namaste. தேங்க்யூ சார். கொஞ்ச நேரத்தில் சிரிச்சிட்டாங்க. ஆடாப்பும் அவங்களாம் தைரியமாக வந்துடுங்களா, சிங்க மாதிரி வந்துடுங்களா, சாரி கேட்க விட்டீங்களேடா. சரி, அந்த பிரிட்ஜில் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அப்படி அலோவ் பண்ணோன்னா 5,000 ரூபா ஃபைனாம். அங்கே அங்கே என்ன சைன் இருந்தது? நான் திரும்பி இந்த வீடியோவை போட்டு பார்க்க போகிறேன். இங்கே எதுவுமே சைன் போடலையே அவங்க. நீங்கள் பற்றிட்டாங்க குமார். நல்ல வேலை போலீஸ்கார் கொஞ்சம் நல்ல மனசாக இருந்ததுனால நம்மளை விட்டாங்க. இல்லைன்னா போயிடும். நேரம் ஒரு 5,000 ரூபா கட்டியிருக்கணும். என்ன ஏதாச்சும் இங்கிலீஷில் எழுதி போட்டிங்கன்னா தானடா ஏதாச்சும் புரியும். இது பஸ் ஸ்டாண்டா இல்லை ரயில்வே ஸ்டேஷனா? எனக்கு தெரிஞ்சது ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் தெரியுது. ஏங்க ரயில்வே ஸ்டேஷனே தான். இதுதான் வந்து அந்த சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். கப்பல் இதுவாக தான் இருக்கணும். நான் கூகுள் மேப்பை பார்த்துட்டேன். நான் கூகுள் மேப்பு கரெக்டாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்நேரம் நான் ஒரு 5,000 ரூபா கட்டி இருக்குன்னு நினச்சாலே திக்குன்னு 5,000 ரூபாய்க்கு 2,000 ரூபா ரூம் எதுக்குடா கோகோ. ஓகே, தேங்க்யூ. என்ன இன்னைக்கு நான்சிங்க அடி வாங்குறது அதுக்குன்னு? சரி. எப்போதும் கரெக்டாக தான் இருப்பேன். போலீஸ் ஒரு இதாக அடித்தான். ஒரு பதட்டத்தில் அப்படியே இதெல்லாம் போடாமையே வந்துட்டேன். ஜி என்ன ஜி, ஒரு பேகு மாட்டுறதுக்குள்ளே திரும்பியும் சிக்னலை போட்டாங்க. வழியே இல்லையா? ஹைகோர்ட் ஆஃப் பாம்பே. மும்பை தான் பாம்பேவா? ஸோ இந்தியா கேட் வந்து இந்த சைடு இருக்குது. ஆனால் பார்க்கிங் எங்கே இருக்குன்னே தெரில. अभी किधर जा रहे हैं? What is it? Where are you going? Ladakh. Just coming to see it. Okay. Is there any parking over there? Parking. Yeah. This side. Take a right. Yeah. Okay. Thank you. Welcome. Thank you. அடுத்த மலை வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ஹோட்டல் தாஜ்னு சொல்லுவாங்க. இது பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கிங் எங்கே இருக்குது, என்ன இதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் சும்மா வந்து இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கவே இல்லை, அப்படியே நின்ட்டேன். ஸோ வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சரியான மழை. நான் இங்கே வண்டியை நிப்பாட்டக்கூடாதான்னு கூட தெரில, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்தியா கேட். இப்போ கூட்டம் இல்லை, இந்தியா கேட்டை வந்து நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். அந்தளவுக்கு கூட்டம் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் கிட்டக்க போய் எடுக்கிறது தான் இன்னும் பெஸ்ட்டு.
எங்கே பார்க்கிங் பண்ணுறது, எங்கே எது பண்ணுறதுன்னே தெரியாமல் நிற்கிறேன். இங்கெல்லாம் பார்க்கிங்கே கிடையாது. அப்போ பைக் பார்க்கெலாம் எங்கே பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே தான் நார்மல் பார்க்கிங். இதெல்லாம் நார்மல் பார்க்கிங்க. வேர் सामने बाइक लगा है, उधर लगा दीजिए. सामने बाइक लगा वो साइड टैक्सी के बाजू में. ஓகே ஓகே. பட் அப்படி இப்படி வந்து ரூட்டு தப்பாக போய் பார்க்கிங் கிடைக்காம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த தாஜையும் கேட்வே ஆஃப் இந்தியாவும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து மெரைன் டிரைவ் தான் போயிட்டுருக்கோம். மெரைன் டிரைவ் போயிட்டு சும்மா ஒரு ரைடு போயிட்டு அப்படியே இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அக்காமடேஷன் சாரி. ஸோ இதுதான் அந்த மெரைன் டிரைவ். இந்த ரூட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தான் மெரைன் டிரைவ். வேறு உட்காந்துருக்காங்க எல்லோரும். நம்ம வண்டி பார்க் பண்ணவே ஏதாச்சும் இடம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நோட் பார்க்கிங்காக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல். வண்டி பார்க் பண்ண இடம் கிடைச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இதுதான் அந்த அந்த ஸ்டிச்சு தான் வந்து மெரைன் டிரைவோட ஸ்டார்டிங். இந்த லைட்லேருந்து அப்படியே இங்கேருந்து அந்த ஸ்டிச் வரும். பில்டிங் தான் மேட்ரு. பில்டிங்கில் அந்த லைட் எரிகிறது தான் மேட்ரு. ஸோ உங்களுக்கும் வந்து மெரைன் டிரைவ் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் தயவு செஞ்சு இப்போயே பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கேருந்து அது வரைக்கும் போவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து நோ பார்க்கிங்கா அப்படின்ற மாதிரி தரல. ஸோ கிட்டக்க போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வியூ தரணும். வண்டி நிப்பாட்டுற இடமா பார்த்து நிப்பாட்டு, ஒரு ஃபோட்டோ எடுக்கும்.